மரத்தில் இருக்கிறத நீங்கள் காணலாம். ஆத்மார்த்தமாக நீங்கள் போனீங்கன்னா, அதாவது வந்து கோயிலுக்கு போகிறது வேற, ஞான மார்க்கத்தோடு போகிறவங்களுக்கு அந்த இறந்த மரத்தில் என்ன விஷயம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். போய் சிவனை வணங்கிட்டு, அம்பாவை வணங்கிட்டு, மரகத நடராஜரை வெளிப்பிரகாரம் மறுபடியும் வெளியில் வந்து மரகத நடராஜரை வணங்கிட்டு, இதில் உள்ள அக்னி தீர்த்தம்னு இருக்க அந்த தீர்த்தத்தில் கைகால் அலம்பிட்டு, ஏன்னா மண்டோதரி அங்கே இருந்து அந்த அக்னி தீர்த்தத்திலேருந்து வழிபட்டு 1000 பேரை வந்து அந்த இடத்துல இறந்து உயிர்ப்பிச்ச இடம். அந்த குளத்தில் எத்தனை பேர் இறந்துருக்காங்க? அந்த படையில் வந்து மண்டோதரியை காப்பாற்றுறது அந்த படையில் வந்து 1000 பேர் இறந்துருக்காங்க. அந்த 1000 பேரை சிவபெருமான் உயிர்ப்பிச்சு காத்த இடம் அந்த இடங்கிற அந்த புஷ்ப அந்த தீர்த்தத்துலேயும் கை காலை நினச்சி காலை அலம்பிக்கிட்டு நேராக போய் அந்த மரம், அதாவது வந்து இழந்த மரம், 5000 வருஷத்துக்கு மேலே உள்ள இழந்த மரம், அந்த வந்து அந்த சித்தர்களை வந்து நீங்கள் வணங்கி சாமி தரிசனம் பண்ணிவிட்டு, வெளியில் வந்து கொடிமரம் இருக்கும், அந்த கொடிமரத்திட்ட உளுந்து நமஸ்காரம் பண்ணி, அந்த கோயிலில் 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம்னாலும் நீங்கள் உள்ளே இருக்கணும். கோயிலில் போனதையும் உடனே வெளில வந்துடக்கூடாது. போகும்போது இந்த கோயிலுக்கு ஆண்களாக இருந்தால் புடவை அணிந்து கொண்டு போகணும். பெண்களாக இருந்தால் புடவை அணிந்து கொண்டு போகணும். ஆண்களாக இருந்தால் வேஷ்டி கட்டிட்டு போகணும். வேஷ்டி கட்ட இல்லாமலாம் உடம்புல வெறும் சட்டை இல்லாமல் போகிறது ரொம்ப நல்லது. இடுப்பில் துண்டை கட்டிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது, இந்த கோயிலோட ரொம்ப விசேஷ பவர் என்னன்னா, அதாவது பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனுடைய அடிமுடியை தேடி, உங்களுக்கு எல்லாம் திருவண்ணாமலை கதை தெரியும்.